ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दयतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरये हरि ओम्. இந்த சாந்தி பருவம் 177வது அத்தியாயம் பார்த்தோம். யுதிஷ்டிரர் பீஷ்மரிடத்தில் ஒரு மனிதன் பல்வேறு தொழில்களை எல்லாம் செய்தும் கூட பொருளை அடையாவிட்டால் அவனுடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்ப பீஷ்மர் மங்கி அப்படிங்கக்கூடிய ஒருவருக்கு இந்த வெவ்வேறு தொழில்கள் எல்லாம் செய்து அதனால் ஏற்பட்ட வைராக்கியத்தை குறித்து கூறினார். இது நாம பார்த்தோம். அடுத்ததாக 178வது அத்தியாயம். அதுல ஒரு கேள்வி கேட்கின்றார். நகுஷருடைய புத்திரர் யயாதி, அந்த யயாதி போத்தியர் அப்படிங்கக்கூடிய ரிஷியனிடத்தில் கேட்டதை குறித்து பீஷ்மர் இங்கு சொல்றார். யுதிஷ்டிரர் கேட்ட கேள்வி, ஒரு மனிதன் காமம், லோபம், திருஷ்ணா இவற்றையெல்லாம் எவ்வாறு விளக்க வேண்டும், சத்துவத்தில் எவ்வாறு நிலை பெற வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது சம்பந்தமாக இந்த யயாதி போத்தியரிடத்தில் கேட்கிறார். அந்த போத்தியர் என்பவர் நிர்வேதா சாந்தி மாப்பனும், அவருக்கு வைராகியத்தினால் சாந்தியும் சாஸ்திர ஞானத்தினால் திருப்தியும் ஏற்பட்டவர். அவரிடத்துல கேட்கிறார், எந்த அறிவை நீங்கள் அடைந்ததால், எந்த ஒரு ஞானத்தை பெற்றதால் இவ்வளவு சாந்தமும் இவ்வளவு சுகமும் உடையவராக இருக்கின்றீர்களோ அதை நீங்கள் எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அந்த போத்தியர் சொல்றார், இந்த சாந்தி சுகம் இதற்கான வழிகளை எல்லாம் என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கின்றார். இந்த உபதேசத்தை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்வது இல்லை. தஸ்ய லட்சணம் பக்ஷே அகம். அதனால எந்த உபதேசத்தை குருவின் மூலமாக நான் பெற்றேனோ அந்த உபதேசத்தினுடைய லட்சணத்தை உங்களுக்கு நான் கூறுவேன். ஒரு குரு எவ்வளவுதான் உபதேசம் செய்தாலும் கூட ஒரு சீடன் எல்லாவற்றையும் தானாக தெரிந்து கொள்ள வேண்டும். He has to learn everything on his own also. அதை சொல்லும் பொழுது, எனக்கு 6 குருமார்கள் உண்டு. ஒன்று பிங்களை என்னும் விலைமகள். இந்த பிங்களை கதை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்டாவது அணில், மூன்றாவதாக சர்ப்பம், நான்காவதாக வனத்தில் இருக்கக்கூடிய வண்டுகள், ஐந்தாவதாக இந்த லட்சியத்தை அடிக்கக்கூடிய ஒரு வில்லாளி, ஆறாவதாக யுவதி, யுவதின்னு ஒரு பெண். இந்த 6 பேரும் எனக்கு இந்த ஞான விஷயத்தில் குரு அப்படின்னு சொல்றார். பாகவதத்துல நம்ம 24 குருமார்களை எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அதனுடைய ஒரு ஷார்ட் வெர்ஷன் 6 பேரை சொல்றார். நாம் இந்த விலைமகளை குறித்து, பெண்களை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். அவளுக்கு ஒரு ஆண்மகனிடத்தில் அதீதமான ஆசை இருந்தது. அந்த ஆண்மகன் விட்டு போன உடனே எந்த ஒரு ஆசையும் இல்லாததால் அவள் எப்பொழுதும் சுகமாக இருந்தாள். இரண்டாவதாக அணிலிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னா, ஒரு அணில் ஒரு சின்ன மாமிச துண்டை எடுத்துட்டு ஓடிண்டே இருந்ததாம் அப்படி. ஸோ அந்த மாமிச துண்டை அந்த அணில் இடத்திலிருந்து பிடுங்குவதற்கு பின்னாடியே ஒரு 10 அணில், அப்புறம் இந்த மாமிசத்தை விரும்பக்கூடிய எல்லா விலங்குகளும் துரத்தி கொண்டே இருந்தது. இந்த அணிலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடவும் முடியல. அதனால அந்த அணில் என்ன செய்யறது அப்படின்னா, அந்த மாமிச துண்டை கீழே விட்டுடுதான் அப்படி. அதனால் அதற்கு சுகமும் சந்தோஷமும்
கிடைத்ததாம். இந்த உலகத்துல எல்லோரும் எதை தேடி போய்க்கொண்டே இருக்கின்றார்களோ, எல்லோரும் எதை நாடிக்கொண்டே இருக்கின்றார்களோ, இல்லை எந்த ஒன்றை நாமும் நாடினால் எல்லோரிடத்திலும் போட்டியும் பொறாமையும் கொள்ள வேண்டுமோ, அதையெல்லாம் எந்த மனிதன் விடுகின்றானோ அவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று அணிலிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த சர்ப்பத்தினுடைய பெரிய பலம் என்னன்னா சொந்த வீடு கட்டுறது இல்லை. அது எப்படி நாம தான் மனிதர்கள் ஏதோ சொந்த வீடு சொந்த வீடு சொந்த வீடுன்ட்டு இருக்கிறோம். அது சொல்ற பிறரால் வீட்டில் இந்த கரையான்கள் என்ன பண்றது, ஒரு பெரிய புற்றை ஏற்படுத்தி அதற்குள்ள போய் இந்த பாம்பானது புகுந்து கொள்ளும். ஸோ மனிதர்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய சொந்த வீடுனால பிரச்சனை இல்லை. பட் அந்த வீடை கட்டினப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு அந்த வீட்டின் மீது என்ன ஆறுது, ஒரு அபிமானம்ங்கிறது ஏற்படுகின்றது. அப்புறம் கவலை வேற வரும், நம்ம போன பிறகு இந்த வீடு என்ன பண்றதுன்னு தெரியாது அப்படி. ஸோ அதனால் இந்த ஆசைகள் அபிமானங்களினால் மனிதர்கள் அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். அதனால பாம்பிடத்திலிருந்து சொந்தமாக தன்னுடைய பெயரில் எதுவும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டேங்கிறார். அது ரொம்ப சன்னியாசிகளுக்கு ரொம்ப முக்கியம். சன்னியாசிகள் தன்னுடைய பெயரில் என்ன வச்சுக்க கூடாது, எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறது நன்று. அடுத்ததாக வண்டு. இந்த வண்டின் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன் என்றால், அது எல்லா பூக்களில் இருந்தும் அதனுடைய சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள்கின்றது. அதே மாதிரி அறிவுள்ள மனிதனும் என்ன, சாஸ்திரங்கள் சின்னதாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, உயர்ந்த சாஸ்திரங்களாக இருந்தாலும் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் கற்றறிந்த மனிதர்களாக இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களிடத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும், ஒரு சாரத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். இவ்வாறாக இந்த வண்டிடமிருந்து எவ்வாறு சாரக்கிராகியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். அப்புறம் லட்சியம். ஒரு வில்லாளி லட்சியத்தை அடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய கவனமெல்லாம் எங்க இருக்கும், அந்த லட்சியத்தை தவிர வேறு எதிலும் இருக்காது அப்படி. ஸோ அருகில் ஒரு அரசன் போனாலும் கூட என்ன பண்ணாது, அவனுக்கு தெரியாது. நீங்க இந்த பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் போயிருக்கீங்களான்னு தெரியாது, இந்த கதையை சொல்வார்கள். இந்த தஞ்சாவூர் அந்த நந்தியை அந்த இவர் செதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய மனம் அவ்வளவு ஒருமுகப்பாடா இருந்து அவர் அப்பப்ப அந்த செதுக்கிறவர் என்ன பண்ணுவாராம், அந்த சிற்பி கொஞ்சம் வெத்தலையை போட்டுட்டே இருப்பாராம். வெத்தலையை போட்டு போட்டு துப்புறது கொஞ்சம் வழக்கமாம். அது அவர்களுடைய பழக்கம். ஏன்னா அரசன் வந்து இந்த சிற்பி எப்படி செதுக்கிறாருன்னு பார்வையிடுறதுக்கு வந்தாராம். அப்ப அரசன் வந்ததை கூட இந்த சிற்பி கவனிக்கல. உடனே எல்லாரும் பயந்தார்களாம். ஆனா அரசன் ஒன்றும் சொல்லலை. அந்த ஒருத்தர் அந்த துப்புறதுக்கு ஒரு பாத்திரம் ஒருத்தர் பக்கத்துல வச்சிருப்பாரா இல்லையா, அவர்கிட்ட இருந்து அந்த பாத்திரத்தை வாங்கி ரொம்ப நேரம் அரசனே பிடிச்சுட்டே இருந்தாராம். இந்த ராஜாவுக்கு தெரியல அப்படின்னு. இவர் இந்த அந்த சிற்பிக்கு தெரியவே இல்லை. இப்படி ராஜாவுக்கு இல்லை, சிற்பிக்கு தெரியல. பிடிச்சுட்டு இருக்கிறது ராஜா தான் தெரியல. அவர் தன்னுடைய வேலையிலேயே எவ்வாறு இருந்தார், ஒருமுகப்பட்டு அப்பப்ப என்ன பண்ணுவார், போட்டு போட்டு அதை துப்பிண்டு இருந்தார். ராஜா கையில பிடிச்சிட்டு சரி, அவருடைய மன ஒருமுகப்பாட்டை பார்த்து ராஜா ரொம்ப உயர்ந்தாராம். அதனாலதான் இன்னைக்கும் கூட எவ்வளவோ நந்திகள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த தஞ்சாவூருடைய நந்திக்கு என்ன பெருமைன்னா, அது யாரோ ஒருத்தருடைய ஒருமுகப்பாடு. இந்த உலகங்கள்ல எவ்வளவோ காரியங்களை எல்லாம் நாம செய்கின்றோம். ஆனா மகத்தான காரியங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கின்றது அப்படின்னா, தெர் இஸ் அ சிங்கிள் பாயிண்டட் எஃபர்ட். அர்ஜுனன் விஷயத்துல கூட இந்த கதைகளை எல்லாம் நாம நிறைய பார்த்திருக்கிறோம். அதனால ஒரு வித்தையை எடுத்துக்கொண்டோமென்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், அதில் ஒரு மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டும் என்பதை நான் வந்து அந்த லட்சியத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அப்புறம் ஒரு யுவதி, ஒரு பெண். அந்த பெண் என்ன பண்ணாலும் ஒரே ஒரு வளையலை மட்டுமே போட்டுட்டு என்ன பண்ணாலாம் அப்படின்னா நெல்லை குத்தி கொண்டே இருந்தாள். ஸோ அதுலேருந்து என்ன கத்துண்டார், இன்னும் பல பேர் இருந்தால், நிறைய பேர் இருந்தால் கலகம் வரும். ஒரு 10 பேர் இருந்தால் கலகம் வரும். 2 பேர் இருந்தால் என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பேசுவோம். அதனால யாருமே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி. அதனால அந்த ஒரே ஒரு வளையல் போட்டிருந்ததால நிறைய வளையல்கள் இருந்தா சத்தம் வரும். 2 வளையல் இருந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சத்தம் வரும். ஒரே ஒரு வளையல் இருந்தா என்ன வராது, எந்த ஒரு சத்தமும் வராது. அதனால யாரையும் பக்கத்திலே விடுறதில்லைன்னு சொன்னாராம். அதனால தனிமை எப்பொழுதும் விரும்புவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இவ்வாறாக எனக்கு 6 பேர் குரு. இந்த அறுவரிடத்திலிருந்து தான் நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இப்படி கற்றுக்கொள்வதற்கு சாஸ்திரங்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. வி ஷுட் ஜஸ்ட் ஓப்பன் அவர் ஐஸ். கொஞ்சம் கண்களை திறந்து பார்த்தால் நான் எப்பொழுதும் சொல்வேன், இந்த உலகம்ங்கிறது நமக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. See, there is no other teacher is required. The world itself is a teacher. The world itself is a guru.
வி மஸ்ட் பி ஏர்னஸ்ட் லேர்னர்ஸ். அப்படி நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் சொல்றார். அடுத்து பாருங்க. அடுத்த 179வது அத்தியாயம். அவர் கேட்கிறார், கேன விருத்தேன விருத்தஜ்ஞ வீத சோகஸ்சரன் மகீம் கிஞ்ச குர்வன்னரோ லோகே பிராப்னோதி கதிம் உத்தமம். இது எத்தனை முறை கேட்டிருப்பார். கேட்கறதுக்கும் யுதிஷ்டிரர் சலிக்கவே இல்லை. அப்படி பதில் சொல்றதுக்கு கூட பீஷ்மருக்கு கொஞ்சம் கூட என்ன வரலன்னு பாருங்க. சலிப்பே வரல. அப்படி சரி, ஒரு விஷயத்தை முதல்ல ஒரு 4-5 நாள் கேட்கும்போது 10 முறை கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக ஜனங்கள் எல்லாம் கேட்பார்கள். திரும்ப 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 கேட்கணும்னு சொல்லுவார். நாம கூட ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது முதல்ல ஒரு 5-6 நாள் கேட்டுட்டு ரொம்ப ஆர்வமாக, சுவாமிஜி அடுத்த முறை எப்பொழுது வருகின்றார்கள்னு சொல்வார்கள். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அவர்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அதில் ஆர்வத்தோடு ஈடுபடுபவர்கள்ங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள். அப்படி நமக்கு எப்பொழுதுமே அந்த அந்த இனிஷியல் இதில் என்ன இருக்கும், ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷன் வரும். அப்படி பட் டு சஸ்டெயின் தட் இன்ஸ்பைரேஷன் இஸ் நாட் தட் ஈஸி. அதனால தான் இந்த மகாபாரதம் படிக்கிறதுலாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படி இப்படின்னு சொன்னது கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பார்கள். ஆனால் பீஷ்மாச்சாரியார் கூட சலிக்காமல் சொல்றார், ஒரு மனிதனுக்கு சோகம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஏன்னா அதுக்கு என்ன செய்யணும், ஒரு உத்தமமான கதியை ஒரு நரன் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும். உடனே உடனே பீஷ்மாச்சாரியார் பாருங்க, அவர் எவ்வளவு சரித்திரங்களை எல்லாம் சொல்றார். முன்பு ஒரு காலத்தில் பிரகலாதன் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரகலாதருக்கும் அந்த முனிவருக்கும் ஒரு சம்பாதம் நடந்தது. பிரகலாதர் ஒரு முனிவரிடத்துல கேட்டார், எப்படி எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு எந்த ஒன்றின் மீதும் பற்று கொள்ளாமல் சுகமாக இருக்கிறீர்கள், அதே தான் கேட்பார்கள். சுகமாக இருக்கிறீர்கள், சாட்சி போல் இருக்கின்றீர்கள், எப்படி சஞ்சரிக்கின்றீர்கள், வாட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் இஸ் யுவர்ஸ், உங்களுடைய அறிவு எப்படிப்பட்டது, நீங்கள் கற்றுக்கொண்ட சாஸ்திரங்கள் என்ன, உங்களுடைய விருத்தின்னா உங்களுடைய அணுகுமுறை என்ன, அதையெல்லாம் எனக்கு அதையெல்லாம் நீங்கள் எனக்கு கூற வேண்டும். யார் கேட்கிறார்? கேட்டவர் சாதாரணமானவர். பிரகலாதர் ஒரு முனிவரிடத்தில் கேட்கின்றார். அப்ப அந்த முனிவர் நான் அஜகர விரதம் அப்படிங்கக்கூடிய ஒரு விரதத்தை பின்பற்றுகின்றேன். அஜகரம்னா தெரியுமா? அஜகரம்ங்கிறது மலைப்பாம்பு. அப்படி ஜஸ்ட் மலைப்பாம்பு என்ன பண்ணுமா, ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்படி இப்படி நிறைய விருத்திகள் விரதங்கள் எல்லாம் உண்டு. சில இதெல்லாம் ஷிலா விருத்தின்னு சொல்வார்கள். அப்படின்னு வாயிலே கல்லை வைத்திருப்பார்கள், எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படிலாம் விரதங்கள் எல்லாம் உண்டு. அப்படி இது அஜகர அப்படின்னா மலைப்பாம்பு மாதிரி. அப்படி நான் இருக்கிற இடத்துல இருக்கிறது. என்ன தன்னை என்ன எது அடைகின்றதோ அதை வைத்துக்கொண்டு திருப்தியோடு இருக்கக்கூடியது. இது சாமானியமானவர்களுக்கெல்லாம் கிடையாது. அப்படி இது உயர்ந்த முனிவர்கள் அப்படிலாம் இருந்திருக்கிறார்கள். அவர் சொல்றார், எது கிடைக்கின்றதோ, வாட் எவர் கம்ஸ் டு மீ வித் தட் ஐ எம் கண்டென்ட். திஸ் கண்டென்ட்மெண்ட் இஸ் சம்திங் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படின்ட்டு கண்டென்ட்மெண்ட்னா என்ன, திருப்தினா என்ன அப்படின்னு. சில நேரம் ஒண்ணுமே வேண்டாம்னு திருப்தியா இருக்கிறது வேற. அப்படின்னு சோம்பேறிக்கு கூட ஒரு விதமான திருப்தி இருக்கும், ஒன்றும் வேண்டாம்னு இருக்கும் அப்படின்னு. See, we are not talking about that kind of satisfaction or contentment of a lazy person. See, having enjoyed everything, எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகாவது எங்காவது ஒரு இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு, we must feel content. மனிதர்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா திருப்தி வரும். இப்போ எல்லாம் சாதிச்சாச்சு, எல்லாம் செய்தாச்சு, அட்லீஸ்ட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ வி ஷுட் கோ பியாண்ட் ஆல் ஆம்பிஷன்ஸ். இப்போ 20 வயது குழந்தைக்கு திருப்தியோடு இரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பட் அட்லீஸ்ட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் அவர் லைஃப் ஒன் ஷுட் கெயின் எ கைண்ட் ஆஃப் கண்டென்ட்ங்கிறது இருக்கணுமா இல்லையா? அதனால சொல்றார், கிடைத்ததில் திருப்தி அடைகின்ற, என்ன வருகின்றதோ கிடைக்கும். சில சமயம் உயர்ந்த உணவு கிடைக்கிறது, பார்த்தா யாரோ கொண்டு வரார்கள், என்ன எல்லாம் விதவிதமான உணவு கிடைக்கும். சில நேரம் மனிதர்கள் விதவிதமான ஆடைகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். அப்படி நல்ல உணவு கிடைத்தால் உண்பேன், ஆடைகள் கொடுத்தால் அணிந்து கொள்வேன். சில நேரம் என்ன கிடைக்காது, எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, உணவே வராது, அப்படி ஒண்ணும் இருக்காது. அப்படி அப்படி இருந்தாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே தெய்வ வசமாக எது வந்ததோ, அப்படி விதிவசம்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம தெய்வ வசமாக எது கிடைத்ததோ, தர்ம வழியை விட்டு விலகாமல் எந்த ஒரு பொருள் எனக்கு கிடைக்கின்றதோ அந்த போகத்தை மட்டும் அனுபவிக்கின்றேன். அதனால போகம் என்ன இருக்க வேண்டும், நாம் ஒரு காரியங்களை செய்து நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதன் மூலமாக வரக்கூடிய போகம், கஞ்சியோ கூழோ, நம்ம உழைத்து நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை வைத்து நாம் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று போகங்கள் எப்பொழுதும் தர்மத்தை விட்டு விலகாத போகங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
இங்க அந்த அஜகர விரதத்தை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்றார். நான் முழுக்க சொல்லலை. நீங்க வேண்டுமென்றால் இந்த 179வது அத்தியாயம் கீதா பிரஸ்ல புக்கில் இருக்கிறது. இந்த அஜகர விரதம்னா என்னென்ன விரதங்கள் அதை பற்றியெல்லாம் விரிவாக அவர் சொல்லி, அதனால் நான் திருப்தியோடு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இப்போ அடுத்து 180வது அத்தியாயம். அடுத்த கேள்வி யுதிஷ்டிரர் கேட்கிறார். இந்த உலகத்துல பந்துக்கள் இருக்கின்றார்கள், நிறைய கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. மனிதனுக்கு வந்து பொருள் தேவைப்படுகின்றது. நான்காவது என்ன, ரொம்ப அறிவும் தேவைப்படுகின்றது. ஸோ இந்த 4 விஷயம், பந்துக்கள், காமம், பொருள், அறிவு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கின்றது. அப்படி எதையாவது ஒன்றை மனிதர்கள் எப்பொழுதாவது இந்த நான்கில் ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் ரிலேட்டிவ், சம்டைம்ஸ் ஆன் கர்ம, சம்டைம்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட், பொருள்கள், அறிவு. ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுதும் எதை சார்ந்திருக்க வேண்டும்? மற்றதெல்லாம் இருக்கட்டும், பந்துக்கள் இருக்கட்டும், கர்மங்கள் இருக்கட்டும், பொருள்கள் எல்லாம் இருக்கட்டும். ஒரு மனிதன் எப்பொழுதும் எதை சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய அறிவையே சார்ந்திருக்க வேண்டும். அறிவை சார்ந்திருப்பவன் இந்த உலகத்தில் சுகத்தை அடைகின்றான்னு சொல்றார். பாருங்க, பீஷ்மர் சொல்றார், பிரக்ஞா பிரதிஷ்டா பூதானாம் பிரக்ஞா லாப பரோ பரோ மதः பிரக்ஞா நிஸ்ரேயசி லோகே பிரக்ஞா ஸ்வர்கி மதசதாம். பிரக்ஞா பிரதிஷ்டா பூதானாம். எல்லா உயிர்களும், குறிப்பாக மனிதர்களுக்கு அவர்கள் எதை ஆசிரியத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா பிரக்ஞா பிரதிஷ்டா. பிரதிஷ்டான ஊன்றி இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு மேலான அறிவில் ஊன்றி இருக்க வேண்டும். பிரக்ஞா லாபக பரோ லாபக. பந்து லாபம் இருக்கலாம், கர்ம லாபங்கள் இருக்கலாம், பொருள் லாபங்கள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் காட்டிலும் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தா, விஸ்டம் இஸ் தி கிரேட்டஸ்ட் வெல்த். அப்படி அதுதான் பெரிய கெயின், அதுதான் பெரிய லாபம். பிரக்ஞா நிஸ்ரேயசி. அப்படி இந்த அறிவு என்பது எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. லோகே பிரக்ஞா ஸ்வர்கி மத சதாம். இந்த அறிவை உடையவன் சொர்க்கத்தை கூட அடைகின்றான். பிரக்ஞயா பிராபிதார்த்தேஹி பலி ஐஸ்வர்ய சம்க்ஷயே பிரஹ்லாத நமுச்சி மங்கிஹி தஸ்யா கிம் வித்யதே பரம். அதனால இந்த உலகத்தில் அறிவுதான் மிகச் சிறந்தது. பிரகலாத, நமுச்சி, மங்கின்னு இந்த கதைகளெல்லாம் பார்த்தோமா இல்லையா? இவர்களெல்லாம் எதை கொண்டு உயர்ந்த கதியை அடைந்தார்கள் என்றால் அறிவை கொண்டு அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு கதை சொல்றார். இது வந்து ரொம்ப அழகான ஒரு கதை. மானுட ஜீவிதம்ங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்றார். எல்லா பிறவிகளை காட்டிலும் இந்த மனித பிறவிங்கிறது எவ்வளவு உயர்ந்தது. சில நேரம் எவ்வளவு சலிச்சுக்கிறோம். இவ்வளவு ஒரு அருமையான பிறவி கிடைத்தும் கூட என்ன பண்றோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து சலிப்புக்கு மட்டும் குறைவே இல்லை. அப்படி ஒரு சலிப்பு வந்துடுறது, ஒரு சோர்வு வந்துடுறது, இதெல்லாம் சொல்லி இது என்ன பிறவி அப்படின்னு சொல்றோம். யார் இப்படி இது என்ன பிறவின்னு சொல்றார்களோ அவர்களுக்கு இன்னும் மனித பிறவியே கிடைக்காதுன்னு சொல்றார்கள் அப்படின்னு. ஸோ இந்த பிறவி, வி டோன்ட் நோ ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் பர்த். நமக்கு இந்த பிறவியை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்னு நமக்கு தெரியல. அப்படி கடைசி வரைக்கும், உயிர் உள்ள வரைக்கும் ஒரு உயர்ந்த லட்சியம் இருப்பவர்கள் தே தே என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் திஸ் லைஃப். அப்படி இந்த இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் என்ன பண்றார்கள், அவர்கள் வந்து அதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள். இஃப் யூ ஹவ் நத்திங் டு லுக் ஃபார்வர்ட் ஆஃப்டர் சம் டைம் அண்ட் தென் யூ வில் ஃபீல் ஒன்லி லோன்லி. அப்படி எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கும், தனிமையிலே இருக்கும், யாரும் இல்லை, எல்லாரும் போயிட்டார்கள், அவர்கள் இல்லை, இவர்கள் இல்லைன்னு என்ன ஆகுது, தென் தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ லோன்லினஸ். தெர் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ரஸ்ட்ரேஷன். தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. வென் யூ ஆர் யங் ஒன் ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் ஓல்ட் ஏஜ். அப்படி நாம் இளமையாக இருக்கும் பொழுதே நாம் அப்போவெல்லாம் வயோதிகத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. அப்படி வயதானவர்களை பார்த்து நம்ம ஏளனமாக பார்க்கிறோம், சிரிக்கிறோமே தவிர ஒரு நாள் நமக்கும் வயசாகுங்கிறது நமக்கு தெரியல. வென் யூ ஆர் வெரி யங், நாம வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன, பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது நம்ம எதை பற்றி யோசிக்கணும்னா கிரகஸ்த ஆசிரமத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். வென் யூ ஆர் இன் மிடில் ஏஜ் தென் யூ ஷுட் திங்க் அபவுட் ரிட்டையர்மெண்ட். நல்ல வேலையில் இருக்கும் பொழுது நான் ரிட்டையர் ஆனப்ப நான் என்ன பண்ண போறேன். ஸோ வென் யூ ஆர் யங் prepare your old age. See, old age also requires preparation. See, when you meet suddenly anything, then you are shocked. Without preparation. இப்போ திடீர்னு யாராவது பேச சொன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் தானே பேச முடியும். திடீர்னு மைக் முன்னாடி வந்தால் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. சம்டைம்
வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் நம்ம அப்படி எதிர்கொள்ள முடியாது. ஒவ்வொன்றையும் எதிர்கொள்வதற்கு ஒரு மனிதனிடத்தில் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு, he has to prepare himself. Then when you become old, don't wait for death. நம்ம வயதான வயதா வயது ஆகும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்? We should prepare for death. மரணத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். when you are young, prepare for old age. when you have become old, then prepare yourself for death. எப்போ வருவாரோ யமதர்மராஜன், எப்போ வருவாரோ தூக்கிட்டு போவாரோன்னு இப்படியே புலம்பின்ண்டே இருக்கிறத விட ரைட் ட்ராயல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா வென் ஐ ஷுட் டைங்கிறதுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன்னா இஃப் ஐ லீவ் அட் திஸ் மொமெண்ட், இஃப் ஐ லீவ் மை பாடி, வேர் வில் ஐ கோ? ஐ ஷுட் நோ மை டெஸ்டினேஷன். எங்க போவேன்னு என்ன பண்ணணும்? அந்த அளவிற்கு மனிதர்கள் தங்களுடைய இந்த மானுட பிறவியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த அறிவு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, மனிதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால டோன்ட் டேக் திஸ் லைஃப் ஃபார் கிராண்டட். நமக்கு ஏதோ ஒரு பொருள் இருந்தா அதனுடைய பெருமை எல்லாம் தெரியுது. நிறைய நேரத்துல யாராவது பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்தா, தங்கம் வைரம் அப்படின்னா நமக்கு அதனுடைய பெருமைகளை எல்லாம் தெரிகின்றது. பட் அட் டைம்ஸ் இந்த மானுட பிறவியினுடைய பெருமை என்னங்கிறது தெரியாமல் போய்விடுகின்றது. பிகாஸ் வி டோன்ட் லைஃப், பீப்புள் டோன்ட் ப்ரிப்பேர் தேர் லைஃப். அந்த வாழ்க்கையில அவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறது குறித்து அவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு பிரஜை இல்லைங்கிறதால தான் பிரக்ஞா நிஷ்ரேயசின்னு சொல்றாரு. இந்த ஏன்ஷியன் டைம், மகாபாரதத்திலே கூட இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் வந்து 16 வருடங்கள் முதல்ல காட்டில் வசிப்பார்கள், நம்ம பார்த்தோம். அப்புறம் அவர்கள் எல்லோரும் அந்த குருஜாங்கலம்ங்கிற இடத்துக்கு, அஸ்தினாபுரத்துக்கு வருவார்கள். உடனேயே சொல்வார் வேதவியாசர் தன்னுடைய அம்மா சத்தியவதியை கூப்பிட்டு, ஏன்னா அதிக்ராந்தாக சுகக்காலாகான்னு சொல்லுவார். ஏன்னா இதுவரைக்கும் கடந்த காலங்கள் எல்லாம் சுகமாக இருந்தது, இந்த வர்த்தமான காலங்கள் எல்லாம் இனிமேல் தாரணம், ரொம்ப கடினமான காலம். இதை உட்காந்து இதை ஏன் இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, ஒன்று 2 மருமகளையும் கூட்டிட்டு பேசாம என்ன பண்ணு, காட்டுக்கு போ, பேசாம தபஸ் பண்ணுன்னு சொன்னார், அம்மாவுக்கே சொன்னார். ஸோ தே ஆல் வெண்ட், ஆல் 3, சத்தியவதி, அம்பிகை, அம்பாலிகை 3 பேரும் போய் என்ன பண்ணார்கள் அப்படின்னு, தே டிட் எனார்மஸ் தபஸ். ஸோ வி ஷுட் ப்ரிப்பேர். லைஃப்னு இருந்தால் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்றார். இதை கேட்ட உடனே இதை சொல்லிட்டு சொல்றார், முன்பு ஒரு காலத்தில் இந்திரனுக்கும் ஒரு காஷ்யப்பர்னு ஒரு பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அந்த கஷ்யப்ப கோத்திரத்துல வந்தவராக இருப்பார். அவருக்கும் நடந்த ஒரு சம்பாதத்தை நான் உனக்கு சொல்றேன். ரொம்ப தனம் அப்புறம் கர்வம் இருந்த ஒரு வைஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அப்படின்னு வைஷ்யர்னா தொழில் செய்யக்கூடியவர். இங்க தொழிலை வைத்து தான் சொல்றோம். ஒரு பொருளிட்ட அவருக்கு என்ன இருந்தது, சில நேரம் ஜனங்களுக்கு ஏதோ பெரிய செல்வம் இருந்தால், ரொம்ப தனம் இருந்தால் ஒரு அகங்காரம் வரும். நம்ம சொல்றோம், நான் யாரையும் சார்ந்தே இருக்கிறது இல்லையா, அது ஒரு கர்வம் இல்லையா? ஏதோ பொருள் இருந்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு கர்வம். அனதர் ப்ராப்ளம், பொருளே இல்லைன்னு என்ன ஆறுது அப்படின்னா, தென் தெர் இஸ் அ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நிறைய செல்வம் இருந்தால் என்ன ஆறுது, தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லை, எனக்கு நிறைய செல்வம் எல்லாம் இருக்குது. இந்த செல்வம் மனிதர்களுக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு கர்வத்தை கொடுக்கின்றது. அதனால தனமும் கர்வமும் உள்ள ஒரு வைஷ்ணவம். அதே ஒரு அந்தணர் ஒருத்தர் இருந்தார். அவரிடத்துல வந்து தவமும் விரதமும் இருந்தது. இப்ப எது சிறந்தது? இந்த தனமும் கர்வமும் இருக்கிறது, தவமும் விரதமும் இருக்கிறது. சில நேரத்துல அந்த தவமும் விரதமும் கூட கர்வத்தை கொடுக்கும் அப்படின்னு. தவமும் கூட ஒரு விதத்துல பார்த்தோன்னா அதுவும் கூட ஒரு விதமான பொருள் ஈட்டுகின்ற மாதிரி தான். பட் அதுக்கும் இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ அப்படி ஒரு வைஷ்யரும் ஒரு அந்தணரும், அந்த காஷ்யப்பர் ஒருத்தரும் வந்து ஒரு முறை ஏதோ ரதத்தில், ஒரே ரதத்துல பயணம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்து, அந்த வைஷ்யர் என்ன பண்ணிட்டார், கோபத்துல என்ன பண்ணிட்டார் அப்படின்னு, அந்த காஷ்யப்பருங்கிற அந்தணரை ரதத்துல இருந்து தள்ளி விட்டுட்டார் அப்படி. அதனால தான் நீங்க கார்ல போகும்போது வாக்குவாதம் பண்ணக்கூடாது யார்கிட்டயும். திடீர்னு யார் கார்லயாவது உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டே போனீங்கன்னா, அவர் காரை நிறுத்தி நட்ட நடுவில் இறக்கி விட்டாருன்னு என்ன ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் வாய் பத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால இஃப் யூ ஆர் டிராவலிங் இன் சம்படிஸ் கார், இஃப் யூ ஆர் அண்டர் சம்படிஸ் மெர்சி, கீப் குவைட் அப்படின்னு. தட் மேன் வில் ஸ்டாப். இப்போ நாங்கள் கூட எங்களை நிறைய பேர் காரில் கூட்டிகிட்டே போவார்கள், நம்ம பேசாமல் இருப்போம். என்ன டெஸ்டினேஷன் வர்ற வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறது. நாம் ஏதாவது அறிவுரை சொல்ல போய், உபதேசம் சொல்ல போய், சாமியார் காரில் விட்டு இறக்கி விட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணணும், பொடிநடையாக நடந்து தான் வரணும். He must have told something, so that Vaishya got angry. He just pushed him, out of that chariot.
த மொமெண்ட் ஹீ காட் புஷ்டு, அவனுக்கு தைரியமும் இல்லை அப்படின்னா, அதை எதிர்க்கிறதுக்கு தைரியமும் இல்லை. சம்டைம்ஸ் தென் யூ பிகம் வெரி ஹெல்ப்லெஸ், தென் யூ பிகம் ஹோப்லெஸ். உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பொருள் இருப்பவர்களுக்கு தான் இந்த உலகம், என்கிட்ட எந்த பொருளும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, செல்வமே இல்லைன்னா என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். திஸ் அனதர் ஐடியா. ஏதோ இந்த உலகத்துல செல்வம் இருந்தால்தான் மதிப்பார்கள், ஒன்றும் இல்லை அப்படி. இஃப் யூ ஹேவ் நாலேஜ் ஆல்சோ பீப்புள் ரெஸ்பெக்டட். ஒரு செல்வம் இல்லாமல், 5 பைசா இல்லாம, இஃப் யூ ஒன்லி ஹேவ் குட் நாலேஜ், வித்வான் சர்வத்திர பூஜ்யதேன்னு சொல்வார்கள். See, wherever you go, if you are really knowledgeable, people will respect. Then we think that only if there is a money, அது மணிங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆயிடுது இந்த காலத்துல. செல்வம் இருந்தால் அது ஒரு ஸ்டேட்டஸ். கார் ஓட்ட தெரியலனாலும் வீட்டில் வாங்கி கார் என்ன பண்றோம், காரை வாங்கி வச்சுட்டு டெய்லி அதை பார்த்து போட்டோ எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படி. ஏன்னா அது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் ஆயிடுறது. கார் இருந்தா ஒரு ஸ்டேட்டஸ், வீடு இருந்தா ஒரு ஸ்டேட்டஸ். அப்புறம் என்ன, நிறைய படிச்சிருந்தா என்ன அர்த்தம், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம். வி திங்க் தீஸ் ஆர் ஆல் ஸ்டேட்டஸ், பட் ரியல் worthy திங் இஸ் ஒன்லி நாலேஜ். இவனுக்கு என்ன பண்றான், உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வந்து, செல்வம் இருந்தால்தான் பிரயோஜனம். உடனே என்ன சொன்னா, உயிரை விட்டுட போறேங்கிறான். a small incident has happened. So the whole episode is against suicide. எப்படி வந்து ஒரு மனிதர்கள் தற்கொலை எவ்வளோ சொல்லியிருக்கிறார்கள் பாருங்க அந்த காலத்துல. ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் என்ன பண்ணக்கூடாது, தற்கொலையை பற்றி சிந்திக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றாரு. அதனால உயிர் விட்டுடுவேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம என்ன பண்றாரு, அப்படியே அப்படியே படுத்தே கிடக்குறான். ஏன்னா எழுந்திருக்கவே இல்லை. அப்ப இந்திரன் வந்து ஒரு நரி உருவத்துல வர்றாரு. சாதாரண மானுட ரூபத்தில் இல்லாம அவனுக்கு உபதேசம் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக இந்திரன் வந்து நரி ரூபத்துல சொல்றார். அப்ப எல்லா பிறவிகளை காட்டிலும், எல்லா பிராணிகளை காட்டிலும் இந்த மானுடத்தன்மைங்கிறது சிறந்தது, மனித பிறவிங்கிறது சிறந்தது. எல்லா பிராணிகளும் கூட எதற்காக காத்து கொண்டே இருக்கின்றதுன்னா, தனக்கு ஒரு முறையாவது மனித பிறவி கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்கிறது. அதிலே வந்து நீ நீ ஒரு அந்தணராக பிறந்திருக்கிற, ஏதோ இவ்வளோ வேதங்களை எல்லாம் படித்திருக்கிற, இவ்வளோ சத்துவ குணத்தோடு இருக்கின்ற, இது வந்து ரொம்ப அரிதான பிறவி இல்லையா? இப்படி கிடைத்த அரிதான பிறவி ஏதோ ஒரு அல்ப காரணத்திற்காக நான் செத்து போறேன்னு சொல்றதே, சர்வே லாபாக சாபிமானா இதி சத்தியவதி ஸ்ருதின்னு வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாம் என்ன சொல்கின்றது அப்படின்னு, நமக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணோம், பெருமையோடு இருக்க வேண்டும் சொல்றார். அது மாதிரி பிறவிகளில் என்ன இருக்கின்றது, இந்த மானுட பிறவிங்கிறது ரொம்ப அரிதான பிறவி. இப்ப ஒருத்தர் சன்னியாசம் எடுத்துட்டோம்னா கர்வம் வேண்டாம். ஆனா இந்த சன்னியாசத்தின் மீது என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு பிறவியில நமக்கு ஒரு சன்னியாசம் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, நாம் அதை பெருமையோடு நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால உனக்கு என்ன ரூபம் இல்லையா, நீ என்ன வேதங்களை எல்லாம் படிக்கலையா, செல்வம் இல்லைன்னு என்ன அர்த்தம். சரி, செல்வம் இல்லைங்கிறது ஒரு பெரிய தோஷம் ஒன்றும் இல்லையே, அவசியம் இல்லை. அதனால யூ ஆர் ஜஸ்ட் இன்சல்ட்டிங் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி given டு யூ பை த லார்ட். பகவான் உனக்கு வந்து எந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறையோ அதை நீ வந்து இழந்து விட்டாய். சி, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ரிப்பீட்டட்லி. அப்படி வாழ்க்கையில இந்த கம்பேரிசன்ங்கிறது ஒன்று எடுத்துருங்க. அப்படி சரி, எப்போவுமே அடுத்தவர்களுடைய இலையில இருக்கக்கூடிய பதார்த்தங்களே பார்க்காதீங்க. லைஃப் இஸ் so kind to everybody, but life is not equal to everybody. லைஃப் இஸ் சேம். வாழ்க்கைங்கிறது வந்து, வாழ்க்கைக்கு யார் மேலேயும் ரொம்ப பகையும் இல்லை, யார் மேலே அதற்கு விரோதமும் இல்லை, அது வாட்டு இருக்கிறது அப்படின்னு. அது வந்து நல்ல பால் மாதிரி இருக்கிறது. சரி, அதுல கடைஞ்சி அதுல நம்ம எவ்வளவு வெண்ணெய் எடுக்க முடியுமோ எடுக்கிறதுங்கிறது அவரவர்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கின்றது. இதுல வீணாக இதுல வந்து இன்னொருத்தரை பார்த்து பொறாமைப்படுறதுக்கோ, இன்னொருத்தருக்கு ஒன்று கிடைக்கிறதே நமக்கு அது கிடைக்கலையே அப்படிங்கிறதுலாம், இதெல்லாம் என்ன ஆகும், இட் வில் மேக் அஸ் ஒன்லி மோர் வீக். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ கீப் அசைட் ஆல் தட். அவன் சொல்றான், உனக்கு ரூபம் இல்லையா, அஹோ சித்தார்த்ததா தேஷாம் ஏஷாம் சந்தீக பாணயக அதீவ ஸ்பிருகையே தேஷாம் ஏஷாம் சந்தீக பாணயக. எவ்வளவு வித்தியாசம் உபதேசம்லாம் பண்றாரு பாரு. உடனே அந்த நரி, இந்திரன் நரி ரூபம் எடுக்கிறாரா இல்லையா? ஸோ அந்த நரி ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் அகோ சித்தார்த்தா தேஷாம், ஏன்னா அவர்களால், அப்படிப்பட்ட மனிதர்களால் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. யாரால்? ஏஷாம் சந்தீக பானேக, யாருக்கு கைகள் இருக்கின்றதோ அவர்களால் அடைய முடியாது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நம்மளுடைய கைகளுக்கு யார் அதிபதினு, இந்திரன் தான் அதிபதி அப்படின்னு.
ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு அதிபதின்னு இந்த இதுல எல்லாம் கூட நம்ம படிப்போம், தத்துவ போதத்துல எல்லாம் படிப்போம். கைகளுக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தா இந்திரன் அதிபதி. அதீவ ஸ்பிருகையே தேஷாம் ஏஷாம் சந்தீக பானேக. கைகளே இல்லாத எங்களை போன்ற மிருகங்கள் எல்லாம் கைகள் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுறோம். அது இவனுக்கு இவ்வளவு கைகள் எல்லாம் பகவான் கொடுத்திருக்கின்றாரே அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எப்படி பொருள்களில் எல்லாம் ஆசை இருக்கின்றதோ, என்ன பொருள் இல்லாதவன் பொருள் இருக்கிறவனை பார்த்து நீ ஆசைப்படுற. கைகளே இல்லாத எங்களை போன்ற விலங்குகள் எல்லாம் கைகள் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் பொறாமைப்படுறோம். காரணம் என்னன்னா, இந்த கைகள் இருந்து இவனால் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். நாங்களும் தான் காட்டுல போறோம், எங்களுக்கு செருப்பு கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நரி சொல்றது பாவம். திடீர்னு முள்ளு குத்துனா எங்களால என்ன பண்ண முடியும், எங்களுக்கு கை கிடையாது, அந்த முள்ளை எங்களால எடுக்க முடியல அப்படி. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படுத்தோன்னா உடனே கொசு கடிக்கிறது, எங்களால அந்த கொசுவை என்ன பண்ண முடியல. அது பாவம், நரியினுடைய கவலை நரிக்கு. எங்களால் இந்த கொசுவை தட்டி விட முடியல. உங்களுக்கு என்ன குறை? இந்த கைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்யலாம். 10 விரல் வேற உங்களுக்கெல்லாம் கொடுக்க. ஏதாவது ஒரு ஒரு புழு கடிச்சதுன்னா எடுத்து போடலாம். ஏன்னா எங்கேயாவது அரிச்சதுன்னா கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுக்கலாம்னு சொல்றது அது சொல்றது அப்படி. ஏன்னா நாங்கள் போய் என்ன பண்ணணும், ஏதாவது மரத்தை தேடி என்ன பண்ணணும், மரத்தை தேடி போய் சொரிஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா மழை இருந்தால் உடனே ஒரு கொடையை பிடிச்சிக்கலாம், பனி இருந்தால் ஒரு கோட்டு போட்டுக்கலாம். எங்களை மாதிரி நாய் நரிகள் எல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? வெயில் இருந்தால் என்ன பண்ணலாம், உடனே நிழல்ல போய் நீங்கள் ஒதுங்கிக்கொள்ள. எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இல்லை. விரும்பி ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், நல்லா சாப்பிடலாம். நாங்கள் பாருங்க வாயாலேயே சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது. பீப்புள் அட் தி fag end in their old age, they are worried. So much of worried people are. They don't understand what God has given. சரி, நினைச்சதை சாப்பிடலாம். அப்புறம் என்ன இருக்கிறது, பால் வேணுமா, பால் கறந்துக்கலாம். அட்லீஸ்ட் பாக்கெட் பால் கையில் எடுத்து ஒரு கத்திரியை எடுத்து நம்மளால வெட்டவாது முடியறதா இல்லையா? ஆர் வி நாட் ஏபிள் டு டூ இட் அப்படின்னு. ஏன்னா வண்டி இருந்தால் காளைகளை பூட்டலாம், இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லிகிட்டே போகிறது அப்படின்னு. கைகள் இருப்பவனுக்கு இந்த உலகத்தில் பல வழி உண்டு, பல வழி உண்டு. வெறும் உணவிற்கும் உறைவிடத்திற்கும் ஒரு மனிதன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காட் ஹஸ் கிவன் தி கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். இப்போ நாங்கள் எங்களை போன்ற நரிகள் எல்லாம் கைகளே இல்லாமல் என்ன பண்றோம் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றோம். அது சொல்றது, நரி சொல்றது, அட்லீஸ்ட் நான் நரியாக பிறந்திருக்கேன், அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை விட கீழான மிருகங்களை எல்லாம் பார்த்தா அந்த புழு பாவம் ஊர்ந்து 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 அதை பார்த்தா எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் நம்ம பரவாயில்ல, நம்மளால இவ்வளவு வேகமாக போறது, புழு ஊர்ந்து போறது. எலியை பார்த்தா என்ன ஆறுது, எலி என்னை விட பரிதாபமா இருக்கிறது. பாம்புக்கு காலையே காணும், அதுவும் என்ன ஆறுது, ஊர்ந்து போக வேண்டியதா இருக்கிறது. தவளை உட்கார்ந்த இடத்துல குவாக்குவான்னு என்ன இருக்கிறது, பாவம் கத்தின்ண்டே இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் என்ன, இந்தந்த சரீரங்களை எடுத்திருக்கிறது. அதுக்கு இந்த நரியினுடைய சாபம், சாரி, சரீரம் எவ்வளவோ நல்லது. அதனால பாபமான பிறவியில் இதை காட்டிலும் கீழான பிறவைகளை எல்லாம் பிறக்காமல் இந்த நரி சரீரத்தை எடுத்திருக்கிறோமேங்கிறதுக்காகவே நான் கூட நினைச்சதுண்டு, இது என்ன சரீரம் விடலான்னு ஒரு தடவை நினைச்சேன். ஆனா மற்ற சரீரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதுதான் விட்டுடக்கூடாதுன்னு, இதுவே ஏதோ புண்ணியத்தால கிடைச்சிருக்கிறேன்னு ஐ எம் மேக்சிமம் ஐ எம் ட்ரைங் டு கெயின் எவ்ரி திங் த்ரூ திஸ் பாடி. இதன் மூலமாக நான் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் இந்த புழு பூச்சி பாம்பு தவளையெல்லாம் விட என்ன இருக்கிறது, இன்னும் கீழான பிறவைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன, ஏதோ அவன் கீழே தள்ளிட்டான், உன்னை அவன் தானம் இருக்கிறாங்கிறதுக்காக உடனே உயிரை விடுறேன்னு சொல்றதே மனிதத்தன்மை. இப்ப மனிதத்தன்மை அடைந்தவனுக்கு என்ன, அடுத்து எதை அடையணும், அவனுக்கு திருப்தி இருக்காது. மனிதத்தன்மை அடைந்துட்டு அதுல செல்வந்தனாக ஆகணும்னு ஆசைப்படுவேன். செல்வந்தனாக இருக்கிறவன் ராஜாவாக ஆசைப்படணும்னு நினைப்பான். ராஜாவாக இருக்கிறவன் தேவர்களாக ஆகணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா தேவர்களாக இருக்கிறவர்கள் இந்திரனாக வேண்டும்னு ஆசைப்படுவார்கள். இப்படி வாழ்க்கையில எதை அடைந்தாலும் திருப்தி கிடையாது. அப்படி ஒன்றை காட்டிலும் மற்றொன்று எப்படி தெரியும், நமக்கு எப்பொழுதும் சிறந்ததாக தெரிந்து கொண்டே இருக்கும். அதனால இந்த சுகமும் துக்கமும் எங்க இருக்கிறதுன்னா உன்னுடைய மைண்ட்ல தான் இருக்கிறது. அறிவுக்கு தானே இந்த இதுவே உன்னுடைய மனசுல தான் இருக்கின்றது. ஏன் இப்படி வீணாக இப்படி ஒரு சரீரம் கிடைத்தும் கூட அழுகின்றாய் அப்படின்னு சொல்லி, பாணிமந்தக பலவந்தக தனவந்தக ந சம்சய. அதனால உண்மையிலே பாணிமந்தக, பாணின்னு என்ன அர்த்தம், பாணின கைகள், பாணிமந்தக, இஃப் யூ ஹேவ் ரியலி ஹேண்ட்ஸ், தட் மீன்ஸ் வாட், யூ கேன் ஒர்க்.
See, there is an intelligence and there is a hand. Both should come together properly. மனிதனுடைய மூளையும் கையின வெறும் கை இல்லை, செயல்னு அர்த்தம். See, மனிதர்களுடைய செயலும் மனிதர்களுடைய அறிவும் தே ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் அப்படி. இந்த அறிவுக்கேற்ற செயல்கள் இருக்க வேண்டும், செயலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வேண்டும், அறிவானது காரியங்களை செய்ய வேண்டும். பாணிமந்தக பலவந்தக தனவந்தக, சி தே ஆர் ரியலி, அவர்கள் தான் உண்மையிலே கையிருப்பவர்கள், செல்வந்தவர்கள், ந சம்சய, இதுல ஒரு சந்தேகம் இல்லை. மனுஷியாக மனுஷியேகி ஏவ தாசத்துவம் உபபாதிதாக. இப்படிதான் ஒரு மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை அடிமையாக வைத்திருந்தது கூட என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களுடைய பலத்தை வைத்துதான். அதனால கையில்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா இருக்கும், கையில்லாதப்ப கையே இல்லை, இப்போ ஒரு பக்கம் வேலையே செய்யலை, திடீர்னு என்ன ஆகிடும், ஒரு பேராலிசிஸ் அட்டாக் வந்தால் என்ன ஆகிடுது, ஒரு பக்கம் வேலையே செய்யாமல் போயிடும். நோயுள்ள மனிதர்களை எல்லாம் பாரு, உனக்கு என்ன குறை, உனக்கு கைகள் இருக்கின்றது, உனக்கு அங்கங்கள் எல்லாம் நல்லா வேலை செய்கிறது, உனக்கு ஒரு நோய் இல்லை, நொடி இல்லை, எல்லாவற்றையும் அடைந்தவன், எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தவன் சரீரத்தை விடணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு மூடத்தனம். ஆனால் என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அந்த நரி சொல்றது, போ எழுந்து போ, ஏன்னா இந்த மானுட சரீரத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது பிரயோஜனமாக செய், நீ உனக்கு என்ன வேதம் தெரியாது, போ நல்ல வேதம் படி, நிறைய அக்னி காரியங்களை எல்லாம் செய், அக்னியை உபாஸ் எது சத்தியமோ எது மேலான சத்தியமோ இன்னும் அந்த சத்தியத்தை நாடு, இந்திரியங்களை எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வச்சுக்கோ, முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை எல்லாம் பண்ணி உன்னை நீயே என்ன பண்ணு, உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளு. இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது, பட் ஹவு ப்ரொஃபவுண்ட் தே ஆர் அப்படி. See, whatever you can do that and protect yourself. ஆத்மானம் பாலைய, அவ்வளவுதான். ஆத்மானம் பாலைய, யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அதனால நான் முன்பு ஒரு காலத்தில் இந்த வேதங்களை எல்லாம் நிந்தித்து நாஸ்திகனாக இருந்து, ஏன்னா வீணாக யுக்தியோடு இதெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறோம், இதெல்லாம் நம்பி என்ன பண்ண போறோம்னு இப்படியே வாதமிட்டு ஒரு மூர்க்கத்தோடு ஒரு போலித்தனமான அறிவை உடையவனாக நான் இருந்தேன். ஆனால் தான் நரி பிறவி எடுத்தேன்னு சொல்றாரு. அதனால அந்த நரி பிறவி எடுத்து இப்போ உட்கார்ந்துருக்கிறேன், எப்பொழுது மானுட பிறவி கிடைக்கும்னு உன்னை பார்த்த பொறாமையா இருக்கு, நீ என்னடானா கிடைச்ச மானிட பிறவியில் என்ன பண்ற அப்படின்னா இதை நான் உயிர் விடுவேன்னு சொல்றது. என்னன்னா அது சொன்ன அறிவெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு இந்த அந்தணருக்கு ஒரே வியப்பு. ஆறறிவு இல்லைன்னு சொல்றான், ஆனால் அது எப்படி நிறைய எப்படி பேசுறது அப்படின்னு அதை பாராட்டி, அப்புறம் இது யாராக இருக்க முடியும் அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கு, அவருக்கு ஞானக்கண்ணே இருந்திருக்கிறது. ஓ பார்த்துட்டு, ஓ இது சாதாரண நரி இல்லை, நரி ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்திரன்னு தெரிந்து கொண்டு அந்த இந்திரனை பூஜித்து அனுமதி பெற்று வீடு போய் சேர்ந்து உயர்ந்த காரியங்களை எல்லாம் செய்து வாழ்க்கையினுடைய முழு பயனை அடைந்தான். How wonderful. Therefore, don't complain about anything. Don't unnecessarily worry about anything. Just be in the present. Whatever you can do it joyfully. நான் சந்தோஷமாக என்ன பண்ண, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து மேக்சிமம் இந்த மானுட உடலை உயர்ந்த தர்மங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு எவ்வளவு பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணணும், we should just get rid of this body also. இதை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப அழகான மானுட பிறவியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அடுத்து இங்க நிறைய பார்த்தோன்னா அந்த 181வது அத்தியாயம் குறிப்பாக மனிதர்களுடைய முன்வினை பயன்களை எல்லாம் சொல்றார். பூர்வத்தில் நாம செய்யக்கூடிய கர்மங்கள் எல்லாம், அந்த கர்மங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, கர்மங்கள் எல்லாம் நிழல் மாதிரி. நாம நின்னா அதுவும் நிற்கும், நம்மளோட நிற்கும், நாம ஓடுனா என்ன ஆகும், அதுவும் நம்ம கூடயே ஓடி வரும். அதனால அது நிழல மாதிரியே கர்மங்கள் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடியது எல்லாம் என்ன, முற்பிறவியினுடைய கர்மங்களை தான் மனிதர்கள் அனுபவித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை உணர்ந்து அந்த கர்மங்களை நாமெல்லாம் மாற்றவே முடியாது. பழசு என்ன செய்தோமோ அதை மாற்ற முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் இப்பொழுது அதை அனுபவிக்கும் பொழுதாவது நாம் என்ன பண்ண வேண்டும், தர்மத்தில் இருந்து கொண்டு கர்மங்களை செய்ய வேண்டும் சொல்லி ஒரு அத்தியாயத்துல 181வது அத்தியாயத்துல தானாகவே பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்றார். அப்புறம் யுதிஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆக்சுவலி இது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 180வது அத்தியாயத்திலிருந்து 191வது அத்தியாயம் வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 11 சாப்டர்ஸ். இந்த 11 சாப்டர்ஸ் இது முழுசையாக விஸ்தாரமாக சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ ஒன்லி ஜஸ்ட் அர்ஜி டைம் கிடைச்சி அதெல்லாம் உட்காந்து படிங்க. எல்லாம் எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் உட்கார்ந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் இதில் நிறைய விஷயங்கள்
மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. யுதிஷ்டிரர் பீஷ்மரிடத்தில் தான் கேட்கிறார், உலகம் தோன்றுவது எதனின்று? இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியது? மீண்டும் இந்த உலகம் எதில் போய் அடங்குகின்றது? அப்புறம் இந்த உயிரோடு உள்ள ஒரு ஜீவன் இருக்கின்றது, இந்த ஜீவனுடைய லட்சணம் என்ன? அப்புறம் ஆஃப்டர் பீப்புள் லீவ் திஸ் பாடி, வென் ஜீவா லீவ் திஸ் பாடி, ஜீவன் இந்த தேகத்தை விட்டால் இந்த ஜீவன் செல்லக்கூடிய இடம் என்ன? தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின்ஸ். யார் கேட்கிற? யுதிஷ்டரே கேட்கிறார். நாம இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ரொம்ப, இது பற்றியில் இப்படி கேள்விகள் எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு வரதே இல்லை. ஏன் சொன்னா, we are preoccupied, our mind is preoccupied by so many petty things. சின்ன சின்ன விஷயங்கள்லயே என்ன இருக்கிறது அப்படின்னா, அவர் மைண்ட் இஸ் preoccupied வித் வெரி ஆர்டினரி திங்ஸ். ஒரு லாஃப்டி ஐடல்ஸுங்கிறது மைண்டுக்கு ஒரு லாஃப்டியா திங்க் பண்றதுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்ப இந்த மகாபாரதங்கள் எல்லாம் படிச்சோம், புராணங்கள் எல்லாம் படிச்சோன்னா எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருந்திருக்கிறாங்க. அந்த பிரகலாதன் ஆகட்டும், துருவன் ஆகட்டும், இந்த நச்சிகேதன் ஆகட்டும், இப்படி எத்தனையோ பேர். பட் இன் சச் என் கச்சன்லாம் இப்போதான் ஒரு கச்சன் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் நான். கச்சன் இப்படிப்பட்டவர்களெல்லாம் சீன் வெரி யங் ஏஜ். ஏன்னா அவ்வளோ லாஃப்டி ஐடியல்ஸ். இப்பெல்லாம் பார்த்து ஏதோ அலங்காரம் பண்ணிட்டா போறோம்னு நினைக்கிறார்கள் அப்படின்னு. ஏதோ விதவிதமா தலைமுடியை வச்சுட்டா போறோம், விதவிதமா ட்ரெஸ் போட்டா போறோம், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை அப்படி. பட் தென் வாட் இஸ் யுவர் எய்ம்? வாட் யூ நோ அபவுட் திஸ் கிரியேஷன்? அப்படி வாட் யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப்? அப்படி எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு இந்த சிருஷ்டியை பற்றி நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு விசாலமான ஒரு பார்வை. வி ஷுட் டிக் அவர் ஓன் நாலேஜ், நாட் கிரேவ். வி ஆர் ஜஸ்ட் டிக்கிங் அவர் ஓன் கிரேவ். வி ஷுட் ஜஸ்ட் டிக் மேக்சிமம். அறிவை நாம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? தோண்டிகிட்டே இருக்கணும். த மோர் யூ டிக், தென் தி ட்ரெஷர் வில் பி ரிவீல்ட். நமக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னு, அது நமக்கு அந்த தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி சிருஷ்டியை என்ன பண்ணும்? யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்து விடும். அந்த தெரிந்து கொள்ளணும்னு ஆர்வம் இல்லைன்னா, நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அந்த அளவிற்கு தான் அந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ, எதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கோ, சரி அந்த மாதிரி மனிதர்கள் தான் நம்மை சுற்றி இருப்பார்கள். நமக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, உலகம் எப்படி தோன்றியது, உலகம் அடங்கக்கூடியது என்ன, என்ன ஜீவனுடைய நிலை என்ன, அப்புறம் இந்த உடம்பை விட்ட உடனே எங்க போறதுன்னு சாட்சாத் மகாவிஷ்ணு வந்துருவார். அப்படி இஃப் யூ ஹேவ் தீஸ் கொஸ்டின்ஸ், இப்படி ஒரு கேள்விகள் எல்லாம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி குருவர் சுவாமியே வருவார். தெய்வமே வரும், தேவர்களே வரும். மனிதர்களுக்கு தேவ சம்பந்தங்கள்ங்கிறது எப்பொழுதும் இருக்கின்றது. பட் தென் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் என்ன இருக்கிறது? தேர் ஆர் ஆர்டினரி பெட்டி வரிஸ். தட் இஸ் த ரீசன். அண்ட் அதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, சாதாரணமானவர்களை தான் நம்மளால பார்க்க முடியும். இப்படி ஒரு கேள்வி கேட்டுன்னு பீஷ்மர் சொல்றார். இதற்கு பதிலாக நான் சொல்றதை விட முன்பு ஒரு காலத்தில் பரத்வாஜ ரிஷி பிருகு மகரிஷியின் இடத்துல இதே கேள்வியை கேட்டார். தி சப்ஜெக்ட் டிஸ்கஸ்டு பை ஆல் தீஸ் பீப்புள் அப்படின்னு. ஒரு 4 பேர் சோஃபால உட்காந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா யாருக்கு பிருகு மகரிஷியும் தெரியாது, யாருக்கும் பரத்வாஜ மகரிஷியும் தெரியாது. ஏதோ இதை கொண்டாடணும், அதை கொண்டாடணும், திஸ் செலிப்ரேஷன் தஸ் செலிப்ரேஷன், இப்படியே போயிட்டே இருக்கிறோமே தவிர பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரியல் நாலேஜில் என்ன இல்லை, ஒரு உயர்ந்த நல்ல ஞானத்தில் என்ன இல்லை. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நல்ல ஞானத்தில் நமக்கு நாட்டம் வந்துடுத்துன்னா சாதாரண விஷயங்கள் போயிடும், அவ்வளோதான். ஸோ யூ நீட் நாட் கிவ். அதுக்கு பயந்துட்டே எங்கே இந்த சாதாரண விஷயங்கள் எல்லாம் போயிடுன்ட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உயர்ந்த விஷயங்களை யோசிக்கிறதுக்கே ரொம்ப நமக்கு பயமாக இருக்கிறது நமக்கு. See, the more you think, the more you become deep. Ordinary people also will not come to you. நம்மளை சுற்றி ஒரு சாதாரண மனிதர்களுடைய கூட்டம் கூட இருக்காது. Over the period of time, as you grow, the circumstances will change. People around will change. So many changes will happen within, without, உள்ள வெளியே நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். I always say that as a human being, we should evolve, keep evolving. Every day, every moment, we should try to evolve. அப்படியே we are not just, அந்த நதி எப்படி பாருங்க, அப்படியே பாஞ்சுட்டே இருக்கிற மாதிரி அந்த ஜீவனுடைய யாத்திரையில் என்ன இருக்கணும்? there must be a flow இருக்கணும்.
வி ஷுட் நெவர் கெட் ஸ்டாக்னேட்டட். ஏதோ ஒரு இடத்துல என்ன தட் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் நீட்ஸ் கிளீனிங். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு தண்ணி தேங்கிடுத்துன்னா அந்த தேங்கின தண்ணியை நாம் என்ன பண்ணணும், அதை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி. பட் ஃப்ளோயிங் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் பியூர். அந்த மாதிரி சச் அ டீப் யூனோ நாலேஜுக்கு ஒரு ஆஸ்பைரேஷன் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி கேள்விகள். இதெல்லாம் ஒன்றும் தர்மபுத்திரருக்கு தெரியாமல் இல்லை. ஹி நோஸ் ஆல் தி ஆன்சர்ஸ். அவருக்கு எல்லாம் தெரியும். சி தே ஆர் ஆல் ஆஸ்க்ட். இன்னும் நமக்காக தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறார். அப்போ சொல்றார், பிருகு மகரிஷிக்கும் பரத்வாஜருக்கும் நடந்த ஒரு சம்பாதத்தை கூறுவேன்னு சொல்லி. அப்போ பிருகு சொன்னார், யாரிடத்திலிருந்து இந்த உலகம் சாமானியரிடத்திலிருந்து தோன்ற முடியுமா? அப்படி அட் த மோஸ்ட் நம்ம ஒரு வீடு கட்ட முடியும், அவ்வளோதான். அப்படி என்ன அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 25 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு என்ன ஆகிடும், படாத பாடு பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இஃப் சம்படி ஹஸ் கிரியேட்டட் திஸ் வேர்ல்டு, தென் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் கிரியேட்டட் அவுட் ஆஃப் எனி தனம். செல்வத்திலிருந்து வந்தது, இது தபஸ்ல இருந்து வந்தது. இப்படி ஒரு உலகம் வரணும்னா அது அது யாரிடத்திலிருந்து தோன்றி இருக்குன்னு சொல்லி மகாவிஷ்ணுடைய பெருமைகள் எல்லாம் சொல்றார். ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது எவ்ரிடே யூ சாண்ட் நாராயண சுத்தம் சொன்னாலே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்படி ஏன்னா நாராயண சுத்தம் சொன்னா மகாவிஷ்ணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் அது. அவர் சொல்லி அந்த சிருஷ்டியை பற்றி எல்லாம் சொல்றார். ஒரு முழு அத்தியாயம், அடுத்த அத்தியாயம், வாட் இஸ் திஸ் கிரியேஷன், இஃப் யூ ரியலி வாண்டட் டு நோ அபவுட் திஸ் கிரியேஷன், சிருஷ்டியை பற்றி எல்லாம் சொல்றார். ஒவ்வொன்றும் இந்த இந்த சிருஷ்டியில் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. தத்துவபோதத்தில் கூட படித்தோம். ஸ்தாவரங்கள் அசையக்கூடியது, அசைவில்லாதது எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. மரங்களுக்கு கூட ஒரு மரம்னு எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மரத்துல கூட சப்தம் இருக்கிறது, ஸ்பர்ஷம் இருக்கிறது, ரூபம் இருக்கிறது, ரசம் இருக்கிறது, கந்தம் இருக்கிறதுன்னு சொல்றார். அமேசிங். அது ரொம்ப மரத்துக்கு கூட கண்ணுண்டுன்னு சொல்றாரு. அது ஒன்னால பார்க்க முடியாது, அது நம்மள மாதிரி ரெண்டு கண் இல்லை. சரி, ஈவன் ஒரு கொடி பார்த்தோன்னா அது கூட என்ன ஆகுது, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். எங்கேயோ ஒரு ஒரு கொடி இருக்கு, இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கு. அந்த கொடிக்கு மரம் இருக்குன்னு கண்ணா தெரியறது. ஆனா அது மெதுவா படர்ந்து போய் என்ன பண்றது, நேரம் அந்த மரத்தை பிடிக்கிறது, திருப்பி அந்த மரத்து மேல என்ன ஆகுது, அது படர்ந்து போறதே. அப்ப அந்த கொடிக்கு கண் இல்லையான்னு கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி அப்ப அந்த கொடிகளுக்கு கூட, மரம் செடி கொடிகளுக்கு கூட என்ன இருக்கிறது, கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, நாக்கு இருக்கிறது. ஹவு கேன் யூ சே தட்? அங்கேயே அதுலயே ஏதோ ஒரு உயிர் இருக்கின்றது. See, there is a life, expression of life in it. So the degree of that expression varies. அப்படி அது கடைசியில் மனிதர்களிடத்தில் வரும்பொழுது ஜீவனாக வெளிப்படும். பட் தேர் இஸ் லைஃப். ஏன்னா அதுலேயும் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது. அதற்கும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ன இருக்கிறது, எல்லா அங்கங்களும் இருக்கின்றது. ஏதோ மரத்துக்கு கை கால் இல்லைன்னு நினைச்சிடாதேன்னு சொல்றாரு. அதற்கு இருக்கக்கூடிய கைகள் என்ன இருக்கிறது, வேற மாதிரி இருக்கிறது. அதற்கு இருக்கக்கூடிய கண்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறதுன்னு ரொம்ப அதெல்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு ஆழமான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இங்க ஒரு கந்தம்னு எடுத்துட்டோன்னா, ஒரு மனம்னு எடுத்துட்டோன்னா, அது 9 விதமான மனம் இருக்கிறதுன்னு சொல்றார். தேர் ஆர் 9 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்றார். அதெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது. பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ தி ஜிஸ்ட். சப்போஸ் இஃப் யூ டேக் டேஸ்ட், எவ்வளோ டேஸ்ட்னு சொல்கிறோம், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அறுசுவை உணவுன்னு சொல்லிடுவோம். அப்படி எப்படி உணவிற்கு அப்போ நாக்குக்கு 6 சுவைகள் அதற்கு தெரிகின்றோ, அதே மாதிரி மூக்குக்கு என்ன இருக்கிறது, 9 விதமான கந்தங்கள் இருக்கின்றது. நாக்கிற்கு 6 விதமான சுவைகள் இருக்கின்றது. கண்களுக்கு 16 விதமான பார்வை இருக்கின்றதாம். ஓர கண்ணால பார்க்கலாம், 2 கண்ணால பார்க்கலாம், நேரா பார்க்கலாம். தேர் ஆர் 16 டைப்ஸ் ஆஃப் சீயிங். 16 விதமாக பார்க்கலாம் இருக்கிறதா இல்லையா. அடுத்து பார்த்த சப்தம், ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம் கூட என்ன இருக்குது, 12 டைப்ஸ் ஆஃப் டச். எல்லாம் ஒரே மாதிரியான டச்சில் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கிறது, அந்த ஸ்பர்ஷம் கூட அம்மா தொட்ட ஒரு மாதிரி இருக்கு, அண்ணன் தொட்ட ஒரு மாதிரி இருக்கு, தம்பி தொட்ட ஒரு மாதிரி இருக்கு. See, everything is touch, but even the touch has 12 types of touch. அதே மாதிரி சப்தம்னு எடுத்துட்டோன்னா 7 விதமான சப்தம். There are 7 types. In short, சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தன், இந்த 5 எடுத்துட்டோன்னா there are 50 varieties-னு சொல்றாரு. In that there are 50 varieties. At least do we know this? நமக்கு இது கூட நமக்கு முழுச மகாபாரதத்தில் தான் என்ன, there are 50 types of experiences. There are only 5 senses. But how many experiences?
these five senses are offering 50 types of experiences to that ஜீவாத்மா, அந்த ஜீவனுக்கு கொடுக்கிறது அப்படி சொல்லி. அப்புறம் இந்த சரீரத்திலே அக்னி இருக்கின்றது, இந்த சரீரத்துல வாயுக்கள் எல்லாம் இருக்கின்றது. தே ஆர் ஆல் கான்ஸ்டன்ட்லி ஃபங்க்ஷனிங், வி டோன்ட் ஈவன் நோட்டீஸ். சொன்னா அப்புறம் இந்த தேகத்தில் அக்னி எப்படி செயல்படுகின்றது, வாயுவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன, பஞ்ச பூதங்கள் எல்லாம் இந்த தேகத்தில் எப்படி செயல்படுகின்றதுன்னு அதெல்லாம் அவ்வளவு விஸ்தாரமாக, அப்படியே அக்கு வேறு ஆணி வேறுன்னு சொல்லுவார்களா, அப்படி பிருகு மகரிஷி பரத்வாஜருக்கு இதெல்லாம் சொல்றாரு. எல்லா எல்லா ஜீவன்கள் இடத்துல அக்னி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த அக்னிங்கிறது ஒண்ணு இல்லைன்னு ஜீவன் இந்த தேகத்திலே இருக்க முடியாது. பிராணன் கூட ஒரு விதமான அக்னி தான் சொல்றாரு. அதனால இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த பிராணனும் அக்னியும் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுறது, இந்த ஜீவனும் தேகத்தை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய கேள்விகள் கேட்கிறார். அப்ப பிருகு மகரிஷி சொல்றார், ஆல் செட் அண்ட் டன், இந்த சரீரத்திற்கு அப்பாற்பட்டது என்ன, சரீரத்துக்கு வேறாக ஒரு ஜீவனும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அந்த ஜீவனுடைய இயல்புகள் எல்லாம் என்ன, ஆத்தியாத்மிகமாக இருக்கின்றது. இந்த சரீரத்திற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறார், ஆனா அது சரீரத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது. அந்த ஜீவன்களுடைய லட்சணங்கள் எல்லாம் என்ன, ஆனா அந்த உண்மையில இந்த ஜீவனுக்கு என்ன கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, அதெல்லாம் சொல்றார். அப்படியே கட்டோபனிஷத்துல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் மகாபாரதத்துல அப்படியே இருக்கிறது. ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏவம் சர்வேஷு பூதேஷு கூடச்சரதி சம்ருதः திருஷ்யத்தே त्वग्रया புத்தியா சூக்ஷ்மயா தத்துவதர்ஷிபிஹி, அப்படியே இருக்கிறது. திருஷ்யத்தே து அக்ரயா புத்தியான்னு அதுலயும் இருக்கும். இங்க ஏவம் சர்வேஷு பூதேஷு, அங்க ஏஷ சர்வேஷு பூதேஷு குடாத்மா ந பிரகாஷத்தேன்னு உபனிஷத்துல நாம படிக்கிறோம். அப்படியே இருக்கு பாருங்க உபனிஷத் மந்திரம். ஏவம் சர்வேஷு பூதேஷு கூடச்சரதி சம்பிரத, உள்ள ஜீவன் என்ன இருக்கிறது, எல்லா உடலிற்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்கின்றது. ஆனால் திருஷ்யத்தே து அக்ரயா புத்தியா, எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய கவனம் சரீரத்திலே இருக்கிறதே தவிர சரீரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஜீவனிடத்தில் இல்லை. ஆனால் தத்துவதர்ஷிகள் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை அறிந்து கொள்கின்றார்கள். தர்வம் தம் பூர்வாபர ராத்திரேஷு யுஞ்சமானா சததம் புதக லக்வாஹாரோ விசுத்தாத்மா பஷ்யதி ஆத்மானம் ஆத்மனி, ஆத்மானம் ஆத்மனி பஷ்யதி, அப்படி உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை, ஆத்மனின சரீரத்திலே, சரீரத்திலே ஆத்மாவை பார்க்கின்றார்கள். யார் ஒருத்தர் அப்படின்னா இரவும் பகலும். யுஞ்சானக சததம் புதக, அறிவுடையவர்கள் இரவும் பகலும் இந்த ஜீவனை குறித்து தியானிக்கின்றார்கள். லக்வாகாரக, மிதமான ஆகாரத்தை உண்டு. ஆகாரம் வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அப்படி இன் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ், எல்லா அனுபவங்களிலும் மிதமாக இருந்து கொண்டு சித்தத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு ஆத்மானம் ஆத்மனி பஷ்யதி, தே பிஹோல்ட் their own real nature in this very body. Chittasya hi prasadena hitva karma shubha shubham prasannatma atmani stitva sukamat sukam anantyam ashnute. அழகான ஸ்லோகம் இது. சித்தஸ்ய ஹி பிரசாதேன, see by this அவனுடைய சித்தமே என்ன ஆயிடுறது, சித்தத்திற்கே ஒரு பிரசாதம். சித்த பிரசாதம் என்ன அர்த்தம், சித்த சௌமியம்னு அர்த்தம். இது சித்தம் becomes so calm, so quiet. There shouldn't be any restlessness. Restlessness is not the sign of maturity. Sometimes old age is not sign of maturity. See, in that age, how much calm, how much you are study, that is more important. Chittasya prasadena, அந்த பிரசாதத்தினால், அதான் சித்த அனுகிரகம். கடவுள் அனுகிரகம் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொன்னா கடவுள் ஏற்கனவே ஒரு சித்தத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதை வச்சு நாம தான் என்ன பண்ணணும், அதை ஒழுங்கா வச்சுட்டு அனுகிரகம் பண்ணிக்க வேண்டிய. ஹித்வா கர்ம சுபாசுபம், அதை வைத்துக்கொண்டு சுப அசுப கர்மங்களை எல்லாம் விட்டு பிரசன்னாத்மா, என்ன பிரசன்ன சேத்தசோ யாஷு புத்தி பரியவதிஷ்டதே, எனக்கு இதையெல்லாம் படிக்கணும். பிரசன்னாத்மாவாக இருந்து கொண்டு ஆத்மனி ஸ்தித்வா, எப்பொழுதும் ஆத்மனின் நிலை பெற்று சுகம் ஆனந்தியம் அஷ்ணுதே, சச் கிரேட் பீப்புள், ஆனந்தியம் சுகம் அஷ்ணுதே. இது யார் சொல்றார், பரத்வாஜருக்கு பிருகு ரிஷி சொல்லி இங்க நிறைய வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பற்றி சொல்றார். நான் இது கீதை 4வது அத்தியாயம் சொல்லும் பொழுது இதெல்லாம் அந்த வர்ணாசிரமங்களை எல்லாம் ரொம்ப விளக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். அப்புறம் பிருகு அதோடு சொல்றார், சத்தியம் பிரம்ம தபஸ் சத்தியம் சத்தியம் விஸ்ருஜதே பிரஜாக சத்யேன தாரியத்தே லோகः ஸ்வர்க்கம் சத்யேன கச்சதி. there is something called சத்தியம். வாட் இஸ் சத்தியம்? சத்தியம் என்ன, டு see a thing as it is. ஒரு விஷயத்தை
அவ்வாறே பார்ப்பது, ஒரு உண்மையை உண்மையாக பார்ப்பது. டு see a thing as it is நீட் சத்திய புத்தி. புரியாத ஒரு விஷயத்தை அப்படியே பார்க்கிறது, வித்தவுட் எனி டிஸ்டார்டட் விஷன். ஒரு மனிதரை மனிதராக பார்ப்பது சத்தியம். அப்புறம் அவர் இன்ன குலம் செய்கிறார், இன்ன குணம் இருக்கிறது, இந்த குலங்கள் இருக்கிறது, அவர் நல்லவர் கெட்டவர், இதெல்லாம் என்ன? See, these are all distorted vision. To see a thing as it is called truth. ஒரு விஷயத்தை என்ன பண்றோம், சத்திய புத்தியோட பார்க்கணும்னு சொல்றார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சத்தியம் பிரம்ம. ஸோ இப்போ எதெல்லாம் சத்தியம்? வேதங்கள் எல்லாம் சத்தியம். தபக சத்தியம், தபஸ் சத்தியம். என்ன? விஸ்ருஜே பிரஜாகா சத்தியம். பிரஜாகா விஸ்ருஜே, பிரஜைகளை எல்லாம் படைக்கிறது, அதுவும் கூட ஒரு விதமான சத்தியம். சத்தியேன தாரியத்தே லோகாக. த ஹோல் வேர்ல்ட் இஸ் ஹெல்டு பை சத்தியம். இங்கே சத்தியம்ங்கிறது அல்டிமேட் ட்ரூத் ஆல்சோ. தெர் இஸ் ஒன் ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத். ஸ்வர்க்கம் சத்தியேன கச்சதி. மனிதன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தினால் ஸ்வர்க்கத்தை அடைகின்றான். ஸோ ட்ரூத்ஃபுல்னஸ். ட்ரூத்ஃபுல்னஸ்னு வெறும் உண்மை பேசுறது மட்டும் இல்லை, இன் ஆல் அவர் எண்டவர்ஸ், இன் ஆல் அவர் அண்டர்டேக்கிங்ஸ், இன் ஆல் அவர் அப்ரோச், தேர் மஸ்ட் பி எ கைண்ட் ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ். கபடமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருங்களா இல்லையா? அப்படின்னு கபடமாக இல்லாமல் என்ன, நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், தேர் ஷுட் பி எ கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி இன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு விதமான வெளிப்படை தன்மையோடு என்ன இருக்கணும், ஜஸ்ட் பி வித்தவுட் எனி ப்ரிட்டென்ஷன். அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வேஷம் போட்டுட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் மகாபாரத டோன்ட் ப்ரிட்டெண்ட், ஏன்னா ஜஸ்ட் பி சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கூட, ஜஸ்ட் பி. ரமணர் சொல்வார் பி ஆஸ் யூ ஆர் அப்படின்னு. ஜஸ்ட் அப்படி இருக்கிறது அப்படி. அதனால நృతం தமசோ ரூபம் தமசா நீயதே ஹி அதஹ தமோக்ரஸ்தான பஷ்யந்தி பிரகாஷம் தமசா ஆவருத்தாக. ஸோ ஆன்றுத்தம் தமசோ ரூபம், இந்த பொய்யான வாழ்க்கைகள், திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபால்ஸ் விஷன், அதெல்லாம் என்ன அர்த்தம்? தமசா நீயத்தேகி அதக, அது தமஸ். பொய்ங்கிறது தமஸ், தமோகுணம். தமஸ்னு இருள், ஃபால்ஸ்ஹுட்னஸ் இஸ் டார்க்னஸ். தமசா நீயத்தேகி அதக, அந்த தமோகுணம், இந்த டார்க்னஸ், இருள் என்ன பண்ணும்? ஒரு மனிதனை கீழே இழுக்கின்றது. தமோகிரஸ்தா ந பஷ்யந்தி. The one whose eyes are blind, not just eyes, the one whose intelligence is blinded, na pashyanti prakasham, he cannot see the light. அவனால வெளிச்சத்தை பார்க்க முடியாது. தமசா ஆவருத்தாக, his intelligence is covered by darkness. What is the use? நாம சொல்லிக்கலாம், see, இன்டெலிஜென்ஸ், இப்போ நாம அறிவுன்னு சொல்றது இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய அறிவுங்கிறது ஒன்லி ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் அறிவு. நமக்கு டாக்டராக இருந்தோம்னா நமக்கு இன்ஜினியரிங் பற்றி அறிவு கிடையாது. நாம் இன்ஜினியராக இருந்தோன்னா இன்னொரு, சி தேர் ஆர் சோ மெனி பிரான்ச்சஸ். மேன்ஸ் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டெட். எ மேன் மே நோ எவ்ரி திங், பட் ஹீ டசன்ட் நோ அபவுட் ஹிஸ் ஓன் செல்ஃப். அவனுக்கு தன்னையே தெரியலன்னு இதையெல்லாம் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அதான் சொல்றார், ஸ்வர்க பிரகாஷ இத்தியாகு. தேர்ஃபார் வை பீப்புள் ஆஸ்பயர் ஃபார் ஹையர் வேர்ல்ட்ஸ். சொர்க்கம் போன்றதெல்லாம் பிரகாசமாக இருக்கின்றது. நரகம் தமையேவ. அம்மா எது சொர்க்கம் எது நரகம்னு என்ன அர்த்தம்? அறிவு தான் சொர்க்கம், இருள் தான் என்ன அர்த்தது? அதுதான் நரகம். அப்படி சத்தியானிருத்தம் தத் உபயம் பிராபியதே ஜகதீச்சரைஹி. சி ஜகதீச்சரைஹின்னா தட் விச் மூவ்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் ஒன்னா சத்தியத்தை பின்பற்றுகின்றது, இல்லைன்னா அசத்தியத்தை பின்பற்றுகின்றது. முண்டகோபநிஷத்துல கூட படித்தோம், சத்தியேன பந்தா தேவயானாகான். இந்த சத்தியத்தினுடைய மார்க்கத்துல போன என்ன பண்றான்? தேவ மார்க்கங்களை எல்லாம் அடைந்து விடலாம் சொல்றார். ஸோ தத்திர எத் சத்தியம் ச தர்மக. நல்ல ஸ்லோகங்கள் இதெல்லாம் மகாபாரதத்துல. ஏன்னா தத்திர எது சத்தியமோ அது தர்மம். ய தர்மக ச பிரகாஷக. எது தர்மமோ அது பிரகாஷம். அப்படி அது பிரகாஷம். எத் பிரகாஷக தத் சுகம் இது. எது பிரகாஷமோ அது சுகம். எவ்வளவு சொல்லிட்டார் பாருங்க. எது சத்தியமோ அது தர்மம், எது தர்மமோ அது ஒளி, எது ஒளியோ அதுதான் என்ன அர்த்தம்? சுகம். இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தென் தேர் இஸ் சோ மச் தமஸ் இஸ் தேர். இஃப் யூ ஆர் ஃபுல் ஆஃப் லைட், தென் யூ வில் பி ஏ ஜாய்ஃபுல் பர்சன். ஏன்னா ஜாய்ஃபுல் பர்சன் இருக்கும்.
தத்திர யத் ஆன்ருத்தம், எங்கே பொய் இருக்கின்றதோ ச அதர்மக, ஜஸ்ட் ஆப்போசிட். எங்கே பொய் இருக்கின்றதோ அங்கே அதர்மம் இருக்கும். எங்கே அதர்மம் இருக்கின்றதோ அங்கே இருள் இருக்கும். எங்கே இருள் இருக்கின்றதோ அங்கே என்ன இருக்கும்? அங்கே துக்கம் இருக்கும். சிம்பிள் ஈக்குவேஷனா இல்லையா? துக்கம் இருக்கும்னு சொல்லி, அதனால இந்த சுகம்ங்கிறது மேலானது அப்படின்னு இவர் வந்து சுகத்துக்கு ஒரு ஒரு ஜெனரல் டெஃபினிஷன் கொடுக்கிறார். தேர்ஃபோர் மேன் ஷுட் ஆஸ்பயர் ஃபார் ஹாப்பினஸ், மேன் ஷுட் ஆஸ்பயர் ஃபார் சுகம்னு சொல்றார். உடனே பரத்வாஜர் கேட்கிறார், இப்போ இந்த சுகத்தை தான் எல்லாரும் அடையணும்னு சொல்றீர்கள், ஆனால் ரொம்ப தபஸ் பண்ற ரிஷிகள் எல்லாம் சுகத்தையே விரும்பவே இல்லையே, பிரம்மா கூட தனியாகத்தானே இருக்கிறார், அவர் கூட சிற்றின்பங்களிலே ஈடுபடுவதில்லைன்னு. உடனே இவர் சுகம்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிறார்? சுகம்னு எல்லாரோட அப்படியே இருக்கிறது, இன்னும் உட்காந்து அரட்டை அடிச்சாதான். சில பேருக்கு அதுல சுகம் இருக்கும். மகாபாரதம் கேட்கறத விட உட்காந்து அரட்டை அடிக்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா சுகம் இருக்கும் அப்படின்னு. மகாபாரத சுகம் எல்லாருக்கும் அது சுகமாக தெரியாது. உட்காந்து அரட்டை அடிச்சுட்டே இருக்கலாம், இங்க போறது அங்க போறது. சிலருக்கு சிற்றின்பங்கள் எல்லாம் சுகம் கிடையும். ஈஸ்வரனே காமதேவனே எரிச்சிட்டாரு, சுகம் வேண்டாம் தானே எரிச்சார் அப்படின்னு சொன்னா, அப்ப இது என்ன சுகம், நீங்க சொல்லக்கூடியது சுகம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, புண்ணியத்தினால சுகம் வருது, அப்புறம் பாபத்தினால துக்கம் வருகின்றது அப்படின்னு பிருகு மகரிஷி என்ன பண்றார்? அப்ப அவர் சொல்றார், இந்த சுகம் எப்படிப்பட்டது? முதல்ல என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஆஸ்பயர் ஃபார், இந்த உலகத்துல சுகத்திற்கு ஒரு மனிதன் என்ன பண்ண வேண்டும்? அதுவும் நிலையான சுகத்திற்கு என்ன பண்ண வேண்டும்? ஒருவன் முயற்சிக்க வேண்டும். அப்புறம் என்ன இருக்கிறது? ஒன்று வந்து அல்டிமேட்டா என்ன இருக்குது? ஸ்வரூபம்ங்கிற ஒரு சுகம் இருக்கின்றதுன்னு நிறைய பரத்வாஜர் என்ன பண்றார்? பரத்வாஜருக்கு பிருகு மகரிஷி நிறைய உபதேசங்கள் எல்லாம் பண்றார். கிட்டத்தட்ட 11 அத்தியாயங்கள். நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். அதுல நிறைய கேள்விகளை பரத்வாஜர் கேட்பார், அதற்கு பிருகு சொல்வார். மோர் ஆஃப் இட் வி வில் see next. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.